ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா. உங்க எல்லாருக்குமே தெரியும். கேளக்கேர் சித்தர், அந்த மடப்புரம் காளி, துர்க்கை அம்மன் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். தெய்வத்தை நம்பினால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டுருந்தேன். அந்த அன்னபூரணி அப்படிங்கிறவங்க அவங்க என்னமோ புதுசாக சாமி மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்கு, நான் அதை பெருசாக எடுக்கலை. பட் இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இன்னொரு யூடியூபர் கூட இவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நன்னா இல்லை, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னேன். பட் வாட் ஷீ டோல்ட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அவங்க சொன்னதில் தப்பே கிடையாது. இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட நன்னா இல்லை. தெய்வம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் உட்காந்துட்டு இருந்தாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ என்ன தெய்வத்துக்கு அப்போ மதிப்பே இல்லையா? இல்லை அவங்க என்ன ஒரு ராஜ்யம் மாதிரி உண்டாக்குறாங்களா? அவங்களுக்கு ஒரு சிம்மாசனம் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் தீபாரதனை காமிக்கிற அவளுக்கு அவங்க வீடியோஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துன்றதா ரொம்ப சங்கடமாக இருக்குது. தயவு பண்ணி நம்பாதீங்கோ. இது வந்துட்டு சத்தியமாக வந்துட்டு ஒரு மனுஷா வந்துட்டு அவளுக்கு கற்பூர ஆராதனையெல்லாம் காமிச்சு அந்த மாதிரி அவள் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு மாலையை போட்டுட்டு அசிங்கமாக இருக்குப்பா பார்க்குறதுக்கு. தயவு பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. தெய்வத்துக்கு மட்டும்தான் சக்தி இருக்குது. அந்த மாதிரி சித்தர்களுக்கு மகான்கள் அதெல்லாம் வேறு, இவங்க வேறு. இவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா என்னமோ 2-3 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, என்னெல்லாமோ சொல்கிறா. சரி, அவங்கள பற்றி அதெல்லாம் நமக்கு பர்சனல் தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே மாலையை போட்டுட்டு இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். பார்வதி பரமசிவனாப்பா, என்னப்பா இதெல்லாம்? ஸோ அதுவும் இன்னும் என்னன்னாக்கா அவங்க சமுதாயமெல்லாம் ஒரு குப்பை, சமுதாயம் குப்பை தொட்டி, சமுதாயம் சாக்கடைங்கிறாங்க. சமுதாயம்னா யார்? நம்ம தான் சமுதாயம் இல்லையா? மக்களை தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டு சமுதாயம் சாக்கடை அப்படின்னா என்ன நீங்கள் இது பண்ணுற? பட் எனக்கு அது தெரியல. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது நல்லது எல்லாருக்கும் நடந்திருக்கா? அது எதுக்கு அப்புறம் கற்பூர ஆராதனையெல்லாம் நீங்கள் என்னத்துக்கு காமிச்சு? அந்த இது முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சவா ஃபோன் பண்ணுங்க அண்ட் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்க. பட் என்னெல்லாம் அற்புதங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் உண்மையாகவே எனக்கு தெரியல. பட் அவங்க பேசினது, அவங்க பிஹேவிங்ஸு, அவங்க ஃபோட்டோஸ் அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்னா இல்லை பார்க்குறதுக்கு. மாலை போட்டுட்டு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இப்படி கையை ஆட்டிக்கிட்டு இருந்தால் என்னப்பா அர்த்தம்? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வேறு ஏதாவது சாய்பாபா, ஷீரடி பாபா, எத்தனையோ இருக்குது தெய்வங்கள். மேல்மருவத்தூரில் அம்மன், அந்த அம்மனுக்கு சாமி வந்து ஏதாவது பண்ணுறாங்கிறது அது வேறு. அவங்க வந்துட்டு நான் இப்படி தான், எனக்கு சக்தி வந்துடுச்சு, நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு இப்படி 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 டங்குன்னு ஆடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நன்னா இல்லை. தயவு பண்ணி மக்களே, ஓரளவுக்கு எல்லாருக்குமே படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கையும் அந்த இதெல்லாம் இருக்குது. நான் தெய்வ நம்பிக்கைங்கிறது இருக்குது, அது வேறு. பட் அதை வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்காதீங்கோ. நம்புங்க கொஞ்சமாவது. ஏன்னா ஒரு சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரியாதப்பா. கோவிலுக்கு போய் நல்லது நடக்கும், இது பண்ணுங்கன்னு சொல்கிறது வேலை, நான் தான் தெய்வம்னு சொல்கிறது வேற இல்லையா? ஸோ தயவு பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் நம்பிட்டு அவங்க ஏதாவது சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தயவு பண்ணி பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் பிரத்யேகமாக நான் போடுறேன் இதை. ஸோ மேபி உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது சமூகமெல்லாம் ஒரு சாக்கடைங்கிறாங்க. சாக்கடைன்னா யார்? நம்ம தான் மக்கள். நம்மளை யார் சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன ரைட் இருக்குது? ஐ டோன்ட் நோ என்ன அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, எனக்கு அது தெரியலை. பட் அவங்க ஏதாவது அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்களா? எத்தனையோ பேர் எனக்கு ஃபண்டு கொடுத்தா நான் ஒன்றுமே வாங்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அவங்களோட இதில் ஏதாவது அன்னதானம் நடக்கிறதா, இல்லை அதெல்லாம் நிறைய ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணுறாளா, நிறைய பேருக்கு நல்லது நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காளா, பணங்காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாளா, இல்லை ஹாஸ்பிட்டல் ஏதாவது கட்டிருக்காளா, இல்லை அறக்கட்டளைகள் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. ஸோ அதனால நம்ப வேண்டாம். எனக்கு இன்றைக்கி அந்த இது காமிச்சது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இந்த கற்பூர ஆராதனை காமிக்கிறா, அவள் டுங்குன்னு ஆடுறா, நல்லா இல்லைப்பா அதெல்லாம். அதனால் தயவு பண்ணி மேபி யார் யார் இதில் நம்பிக்கையாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியல. அதான் இன்னொரு யூடியூபர் சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப தப்பாக இவங்க பண்ணது கொஞ்சம் கூட கரெக்டாக சொன்னாங்க அவங்க. அதனால் தயவு பண்ணி இதெல்லாம் மக்களே நம்பாதீங்கோ. இது ரொம்ப தவறான ஒரு இது. அவங்க பிஹேவிங்ஸு, அவங்க பேச்சு அதெல்லாம் ஒன்றுமே நன்னா இல்லை. தெய்வத்தை நம்புங்கோ. மகாகாளியே சரணம்.